இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷனா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன காரணமா இல்ல. இன்னைக்கு நடந்தது எல்லாமே நமக்கு டென்ஷன் தரக்கூடியதா. கபிலன் கிட்ட இருந்து எந்த க்ளூவும் கிடைக்காம போச்சேன்னு டென்ஷனா இருக்கியா? அது மட்டும் இல்ல சீனியர், இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ். இல்லனா அந்த ப்ரூஸ்லி நம்மள அந்த கபிலன் கிட்ட காட்டி கொடுத்திருப்பான். எதை வச்சு சொல்ற? உங்க ஷர்ட்ல இருந்தது ரத்த கரை. அந்த ப்ரூஸ்லி கபிலன் கிட்ட நம்மள அடையாளம் காட்டுறதுக்காக ஒட்டியிருக்கான். அதனாலதான் அவன் தப்பிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்திராணி மேடம்க்கும் நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி. நம்ம வருமாவை சீக்கிரம் பிடிக்கிறதும் உங்க அப்பாவை உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான். ஐலி, கண்ணத்துல ஆரத்திக்காரன் இருக்கு. எங்க போயிடுச்சா? இன்னும் போகல. அங்க இல்ல ஐலி, இதோ இங்க. அண்ணி, சாரி அண்ணி. உள்ள வரலாமா? வா பொன்னி. நாளைக்கு நம்ம பாவை குட்டிக்கு பர்த்டே. நாங்க வீட்லயே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். அதுக்காக அக்கா உங்களை நாளைக்கு எங்கேயும் வெளில போக வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. சரி பொன்னி. சரி, நான் போயிட்டு வரேன். டோரை மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. என்னங்க? எங்க இவரு கிஷோர், என்னோட காலேஜ் மேட். அவரோட அப்பா. He is my husband. Hi Kishore. Hi Kishore. Hi sir. Hello sir. Please sit down. சார், நாங்க ஒரு முக்கியமான வேலையா உங்க அக்காவை பார்க்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தா ரித்திகா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏங்க, இவங்க டெலிவிஷன் ப்ரோக்ராம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. நம்ம சேனல்லையும் ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. Oh. ஆனா அண்ணி அந்த கான்ட்ராக்ட வேற யாருக்கும் தரதா இருக்காங்களாம். அதான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அந்த கான்ட்ராக்ட இவங்களுக்கே கொடுப்பீங்கன்னு சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்பதான் பிசினஸை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால
இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன்லாம் என்னால் எடுக்க முடியாது. அதெல்லாம் அக்கா எடுத்தாதான் நல்லா இருக்கும். நீங்க வேணா அவங்கள கேட்டு பாருங்களேன். ஏங்க நீங்க டிசிஷன் எடுத்து அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன மாத்த போறாங்களா? இதுல என்ன இருக்கு? நீங்களே அதை செய்யலாம்ல. இல்ல ரித்திகா, இதுல கண்டிப்பா என்னால தலையிட முடியாது. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளவா இல்ல. அதனால இத பத்தி அக்காட்ட பேசுறது தான் நல்லது. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், அந்த ப்ரோக்ராம் கான்ட்ராக்ட் விஷயமா? அதான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணி, இவர் என்னோட காலேஜ் மேட். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கொடுத்தா நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க. இவங்க கிட்டயும் அதுக்கான எல்லா சோர்ஸும் இருக்கு. இத பாரு ரித்திகா, கான்ட்ராக்ட் இவங்களுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னொருத்தருக்கு கொடுக்கறதாவும் சைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போலாம். போலாம்ப்பா. நில்லுங்க, ஆ? எங்க போறீங்க? பரவாயில்ல ரித்திகா, எங்களால உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது ஏன் பொறுப்பு. நீங்க இங்கே இருங்க. ஏய், எங்க போற ரித்திகா? அண்ணி, எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பிடிவாதம்? இப்ப அந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படியும் அத யாருக்கும் நீங்க தரதானே போறீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்களுக்கே நீங்க அதை கொடுத்தா கண்டிப்பா நல்லபடியா பண்ணி தருவாங்க. நாமளும் நம்பிக்கையோட இருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு தந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு பண்ண முடியாது. என்ன அண்ணி, நாம தானே டிசிஷன் எடுக்கணும். இது ரூலா என்ன? நீங்க நினைச்சா அதை கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் தர முடியாதா? இவங்க கிட்ட நான் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ இல்லன்னு சொன்னா நல்லா இருக்காது. டெசிஷன் நாம எடுக்கிறதா இருந்தா இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இங்க நமக்குன்னு சொல்லி சில எத்திக்ஸ் இருக்கு. அதை எக்காரணத்தை கொண்டு மாத்திக்க முடியாது ரித்திகா. ஆமா, இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாம உன்னை யார் இதுல தலையிட சொன்னது? இங்க பாரு, நீ அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்றதா இருந்தா கூட இவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட தர முடியாது.